நீர் மட்டும் போதும் என் இயேசுவே. இதை இப்படி புரிஞ்சுக்கலாம் ரொம்ப அழகா. நேபுகாத் நேச்சாருடைய ராஜ்யமாகட்டும், அதன் பின்பு வந்த மேதிய பர்ஷிய ராஜ்யமாகட்டும், அல்லது அலெக்சாண்டர் அந்த கிரேக்க ராஜ்யமாகட்டும், இந்த ராஜ்யங்களெல்லாம் மனுஷருடைய கண்கள் காணும்படி ஒரு யுத்தத்தினால, ஒரு பெரிய போருக்கு பின்னால இந்த ராஜ்யங்கள் ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த யுத்தம், இந்த போர் எல்லாமே மனுஷருடைய கண்களுக்கு தெரியக்கூடிய ஒரு யுத்தமாக இருந்துச்சு. மனுஷர் சண்டை போட்டாங்க, சேனைகள் ஒன்றுக்கொன்று சண்டை போட்டது, மனிதர்களுக்கு விரோதமாக எழும்பி அவங்கள கொலை செய்ததை, யுத்தம் செய்ததை கண்கள் கண்டது. ஆனால் an invisible kingdom, மனுஷருடைய கண்களுக்கு தெரியாமல் அல்லது பார்ப்பதற்கு ஏதோ ஒரு சாதாரணமான, ஒரு சிறிதான, ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ராஜ்யம்தான் தேவனுடைய ராஜ்யம். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. an invisible growth, அதாவது இந்த ராஜ்யம் வளர்வது மனுஷருடைய கண்களுக்கு தெரியாது, ஆனால் இது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்திற்கு வந்து, தேவனுடைய குமாரன் மனிதனாக இந்த பூமிக்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார், ரட்சிப்பை குறித்து பிரசங்கித்தார், மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்தார், தேவனுடைய நித்திய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார், அதன் நீதியை குறித்து பிரசங்கித்தார், விசுவாசத்தை குறித்து பிரசங்கித்தார். கவனிக்கிறீங்களா? இதை கேட்ட ஒரு குறிப்பிட்ட கூட்டம் மாத்திரம் அவருக்கு பின்னாலே சென்றது. சொற்ப கூட்டம்தான், 12 பேர். அதில் ஒரு மனிதன் கெட்டுப்போனான், கேட்டின் மகன் கெட்டுப்போனான். 11 பேர் மாத்திரம் அவரை பின்பற்றினார்கள். ஒரு சின்ன கூட்டம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட போது உலகம் எப்படி பார்த்ததுன்னா, யாரோ ஒருவர் எழும்பினார், ஏதோ ஒன்றை உபதேசித்தார், பல நன்மைகளை செய்தார், பல அற்புதங்களை செய்தார், மனுஷருடைய அறிவுக்கும் எட்டாத அற்புதங்களை அவரால் செய்ய முடிந்தது. கடைசியிலே அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்து விட்டார்கள். இதோடு கூட அவருடைய சகாப்தம் முடிந்து விட்டது, அவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. மற்ற மனுஷரை போலவே இயேசு கிறிஸ்து என்ற இவரும் சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டு போனார். அவ்வளவுதான். இப்படித்தான் உலகம் அன்றைக்கு அவரை பார்த்தது. ஆனால் நல்லா கவனிச்சுட்டு வாங்க, அன்றைக்கு ஒருவேளை மனுஷருடைய கண்களில் அது ஒரு சிறிய விதையை போல, என்ன, ஒரு நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வாரும்லாம் சொன்னாங்க பார்த்தீங்களா, கேலி பண்ணாங்க பார்த்தீங்களா. எல்லாருடைய பார்வைக்கு அது ஒன்றுமில்லை. மனுஷருடைய பார்வைக்கு an invisible kingdom. அவர் அவ்வளவுதான். அவரை கொலை செய்து விட்டார்கள், அவர் மரித்து விட்டார், மற்ற மனுஷரை போல ஆகிவிட்டார். இதுதான் எல்லாருடைய தாட், எல்லாருடைய சிந்தை. ஆனால் நடந்தது என்ன? மிக எளிதாக, மிக சிறிதாக ஆரம்பிக்கப்பட்ட அல்லது விதைக்கப்பட்டதான அந்த கடுகு விதை சிலுவையிலே தான் ஜெயித்தது. தேவனுடைய ராஜ்யம் சிலுவை மரணத்தில் தான், கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த சிலுவை மரணத்தில் தான் வேர்கொண்டது. கவனிக்கிறீங்களா? அவர் சிலுவையில் தான் மனிதர்களுக்காக மீட்பை உண்டு பண்ணினார். ஜனங்கள் ஏளனமாக பார்த்தாங்க பாருங்க, ஒன்றுமே இல்லை, அவருடைய கதை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சாங்க பாருங்க. அந்த இடத்துல தான் தேவராஜ்யம் ஆரம்பமானது. அங்கே தான் ஒவ்வொரு மனுஷனுக்காக, அவர்கள் மீட்புக்காக, பாவத்திலிருந்து அவர்களை மீட்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து என்னும் தேவனுடைய குமாரன் மரணத்தை ருசி பார்த்தார். ஒவ்வொரு மனுஷனுக்காக மரணத்தை ருசி பார்த்தார். ஒரு எளிய ஆரம்பம். இன்னும் சொல்லப்போனால் தோல்வி என்று எண்ணினதான ஒரு ஆரம்பம். தோத்துட்டாருன்னு நினச்சாங்க, செத்துட்டாருன்னு நினச்சாங்க. அவருடைய சீஷர் கூட என்ன சொல்கிறாங்க, ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி எழும்பினாருங்க, ஆனால் பிரதான ஆசாரியர்கள்லாம் சேர்ந்து அவரை கொலை செஞ்சிட்டாங்கங்க, அவரை கொண்டுட்டாங்க, அது முடிஞ்சு போச்சு, அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சாங்க. ஸோ எல்லாருடைய கண்களிலும் தோல்வி என்று எண்ணப்பட்ட அந்த சிலுவை மரணத்தில் தான் ஆக்சுவலாக தேவராஜ்யத்தினுடைய வெற்றி அடங்கியிருந்தது. கவனிக்கிறீங்களா? அதன் பின்பு அவர் உயிரோடு கூட எழும்பினார்.
அவருடைய சீஷர்களை பலப்படுத்தினார். அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் பலப்படுத்தப்பட்டார்கள். அதன் பின்பு இந்த கடுகு விதை வளர ஆரம்பித்தது. கவனிக்கிறீங்களா? கடுகு விதை, ஏளனமாக எண்ணப்பட்ட ஒரு விதை வளர ஆரம்பித்தது. வளர்ந்து இன்றைக்கு பூமியை நிரப்பி இருக்கிறத பார்க்கிறோம். க்ளோரி பீ டு காட். ஒரு கடுகு விதை, ஆனால் அந்த கடுகு விதை ஏளனமாக எண்ணப்பட்ட நேரத்தில்தான் அது உண்மையாகவே வளர ஆரம்பிக்கிறது. மனுஷருடைய கண்களில் சிறிய விதை, இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வராதுன்னு நினச்சாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினால் இந்த விதை வளர ஆரம்பித்தது. இதோ நீங்கள் கொலை செய்த இந்த இயேசுவை தேவன் உயிரோடு கூட எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோன்னு சொன்ன ஒரு சில மனிதர்களால், சீஷர்கள் அல்லது அப்போஸ்தலர்கள் அழைக்கப்பட்ட பலவீனமான மனிதர்களால் இந்த ராஜ்யம் கட்டப்பட்டது. அது கட்டப்பட்டு இன்றைக்கு பூமி முழுவதையும் நிரப்பி இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையை நிரப்பி இருக்கிறது. நான் அந்த ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டபடியினால் மீட்கப்பட்டிருக்கிறேன். என் குடும்பம் மீட்கப்பட்டிருக்கிறது. நான் தேவனுடைய பிள்ளையாக மாறியிருக்கிறேன். என் பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. என் பாவங்கள் எனக்கு கழுவப்பட்டிருக்கிறது. தேவன் என்னை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். தம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளையாக என்னை மாற்றியிருக்கிறார். அந்த ராஜ்யம் இன்றைக்கு எனக்குள்ளே நிலை கொண்டிருக்கிறது. க்ளோரி பீ டு காட். என்னை போல கொடி ஜனங்களுடைய வாழ்க்கையில் அந்த ராஜ்யம் நிலை கொண்டிருக்கிறது, வேறு பற்றி இருக்கிறது. இந்த ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம், கிறிஸ்து இயேசுவின் ராஜ்யம். ஒரு கடுகு விதையைப் போல எல்லா விதையை பார்க்கிலும் சிறிதாக எண்ணப்பட்ட அந்த ராஜ்யம் இன்றைக்கு பூமி முழுவதையும் நிரப்பி இருக்கிறது. தானியேலுடைய தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இது என்றென்றும் நிலைத்திருக்கிற ராஜ்யம். இது எல்லா ராஜ்யத்தையும் உடைத்து போடுகிற ஒரு ராஜ்யம். கவனிக்கிறீங்களா? இந்த ஓமை இன்றைக்கு நான் உங்கள் கூட பேசுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் ஒருவேளை ஆரம்பத்தில் அற்பமாக எண்ணப்படலாம். தேவனுடைய பிள்ளையாகிய நீங்களும் ஆரம்பத்தில் அற்பமாக எண்ணப்படலாம். நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறீங்களே, இதை உலகமோ உலக மனுஷர்களோ பார்த்து ஒருவேளை கேலி செய்யலாம். என்ன பெரிய உத்தமம், என்ன பெரிய தேவபக்தி, என்ன பெரிய ஊழியத்தை இவங்க சாதிக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆரம்ப காலம் ஒருவேளை மகிமை இல்லாததாக இருக்கலாம், ஒருவேளை அசட்டை பண்ணக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் ஒன்றை மறந்துடாதீங்க, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருப்பதே ஒரு விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதம் தான். இன்றைக்கு உங்களை பார்த்து கேலியாய் பேசுகிறவங்க, கிண்டலாக பேசுகிறவங்க, நாளைக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையை உங்களிலே பார்க்கும் பொழுது தேவனை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தர் யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து அவர்களை நீதிமான்களாக்கி அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார்னு பைபிள் எழுதியிருக்கு. பார்த்தீங்களா?